வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் வந்து எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கத்த அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வேரெல்லாம் கிள்ளிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 3 பல் பூண்டு, அப்புறமா காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய், அதை நான் வந்து பாதியாக உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அலசி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து இதுக்குள்ளே வச்சு இதெல்லாமே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்ணியே விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. வாங்க இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சூடான கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானா இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஒரு மிளகாய் வத்தல் வந்து 2 பாதியாக கிள்ளி போட்டுக்கிறோம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து வறுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாடகைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் எல்லார தண்ணியெலாம் சுண்டி திக்காகிடுச்சு. அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து கசிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே வந்து நம்ம சுண்ட வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தொக்கில் வந்து நம்ம வந்து வடித்த சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ரெகுலர் ரைஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா ஆற வச்சுட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதத்தை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்மளோட கொத்தமல்லி சாதம் வந்து கமன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.